ஹலோ காய்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் இந்த ஒரு ஈஸியான ஐ லுக் தான் வந்து பார்க்க வரோம். ஸோ இது எல்லா ட்ரெஸ்க்குமே சூட் ஆகும். இந்த ஐ லுக் பார்க்குறது முன்னாடி என்னோட சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க கைஸ். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் காட்டும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நான் என்ன பண்ணுறேன், வெட் அண்ட் வெல் கன்சிலர் வந்து யூஸ் பண்ணுறேன். ஓகேவா, நீங்கள் எந்த கன்சிலர் வச்சுருந்தாலும் ஓகே தான். நெக்ஸ்ட் வந்து நான் ட்ரான்சிஷனுக்கு வந்து இந்த ஒரு ப்ரௌன் கலர் யூஸ் பண்ணுறேன். இந்த ஐ லுக் வந்து நியூட்ரலாக இருக்கிறதுனால மோஸ்ட்டாக வந்து ப்ரௌன் தான் வந்து ட்ரான்சிஷனில் யூஸ் பண்ணுவோம். ஓகேவா, இன்றைக்கி நம்ம யூஸ் பண்ணுறது எல்லாமே மேட் கலர்ஸ் தான், ஷிம்மர்ஸ் கிடையாது. ஸோ அதனால் உங்கள் ஐ ஷேடோ பேலட்டில் இருக்கக்கூடிய நியூட்ரலான ஐ ஷேட்ஸ் எது இருந்தாலும் யூஸ் பண்ணிக்கோங்க. எஸ்பெஷலி ட்ரான்சிஷனில் வந்து ப்ரௌன் யூஸ் பண்ணுங்கள் கைஸ். நான் வந்து ஒரு நியூ இன்ஸ்டாகிராம் பேஜ் ஆரம்பிச்சிருக்கேன். நம்ம சேனல் நேம்லேயே navajlifecaretamil. ஸோ அங்கேயும் நீங்கள் என்னை ஃபாலோ பண்ணுங்கள். நான் அதுலேயும் நிறைய அப்டேட்ஸ் அண்ட் டுட்டோரியல்ஸில் வந்து ஷேர் பண்ணுவேன். ஸோ அதனால் என்னோட இன்ஸ்டாகிராம் பேஜையும் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட் வந்து நான் என்ன பண்ண போகிறேன்னா, இந்த மேட் ரெட் ஷேட் வந்து யூஸ் பண்ண போகிறேன். ஸோ நீங்கள் எந்த ஷேட்னாலும் உங்களுக்கு பிடிச்சிருந்தா யூஸ் பண்ணிக்கலாம். அது வந்து கொஞ்சம் நியூட்ரல் ஷேடாக இருந்தால் பெட்டர், நமக்கு கொஞ்சம் நேச்சுரலாக இருக்கும். ஸோ நான் இன்றைக்கி இந்த மேட் ஷேட் எடுத்து நான் இந்த ஃப்ளஃபி ப்ரஷில் யூஸ் பண்ணுறேன். நீங்கள் வந்து ஃப்ளாட் ப்ரஷில் எடுத்து ஃபர்ஸ்ட் நம்மளோட லிட்டில் அப்ளை பண்ணிவிட்டு இந்த லிட்டில் நல்லா டெபாசிட் ஆனதுக்கப்புறம் நம்ம இந்த ஃப்ளஃபி ப்ரஷ் வச்சு பிளெண்ட் பண்ணிக்கலாம். இல்லைன்னா நீங்கள் டேரெக்டாக ஃப்ளஃபி ப்ரஷ்லேயே கூட எடுத்து அப்ளை பண்ணிக்கலாம். ஓகேவா, ஸோ நல்லா பிளெண்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நம்மளோட ட்ரான்சிஷனும் நம்ம லிட்டில் இருக்கக்கூடிய அந்த மேட் ஷேடும் நல்லா பிளெண்ட் ஆகும். ஸோ பார்க்கறதுக்கு ஸ்மூத்தாகவும் இருக்கும். ஸோ கைஸ், இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் என்னோட கமெண்ட்லேயே வந்து சொல்லுங்கள். அப்போ தான் எனக்கு தெரியும் உங்களுக்கு எந்த வீடியோஸ் வந்து உங்களுக்கு தேவைப்படுது, ஸ்கின் கேரா, மேக்கப், ஹேர் ஸ்டைலா அப்படின்னு. அதனால் நீங்கள் கமெண்ட்லேயே எனக்கு மறக்காமல் சொல்லுங்கள் கைஸ். அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி வீடியோஸ் வேணும் என்னோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணிவிடுங்க. ஸோ லைக் பட்டனை கிளிக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வந்து எப்போவுமே எல்லாருமே கீழே வந்து இந்த மாதிரி ஐஷேடோ வந்து அப்ளை பண்ண மறந்துடுவாங்க. இந்த ஸ்டெப்பை ஸ்கிப் பண்ணிடுவாங்க. பட் இந்த ஸ்டெப்பை நம்ம பண்ணால் தான் நம்ம ஐ லுக் வந்து கம்ப்ளீட்டாகவே ஆகும். ஓகேவா, இல்லைனா வந்து என்னமோ ஒரு ஹாஃபாக தான் நம்ம ஐஷேடோ போட்டிருக்க மாதிரி ஒரு இன்கம்ப்ளீட்டான ஒரு லுக்காக தான் இருக்கும். ஸோ அதனால் நான் வந்து எடுத்து கீழேயும் அப்ளை பண்ணிவிட்டு அந்த ரெட் ஷேடே எடுத்து நெக்ஸ்ட் வந்து ஒரு ஜெல் ஐலைனர் இல்லைனா நீங்கள் காஜல் யூஸ் பண்ணிக்கலாம். எடுத்துகிட்டு ஃபர்ஸ்ட் வந்து ஐலைனர் மாதிரி ட்ரா பண்ணிடுங்க. இப்போ காஜலாக இருந்தால் ஐலைனர் மாதிரி ட்ரா பண்ணிடுங்க. ஜெல் ஐலைனராக தான் இந்த மாதிரி சின்ன சின்ன ஸ்ட்ரோக்காக வந்து ஃபர்ஸ்ட் ட்ரா பண்ணிவிடுங்க. கொஞ்சமாக நம்ம ஸ்ட்ரோக்ஸ் ட்ரா பண்ணதுக்கப்புறம் அதை அப்படியே ஸ்மச் பண்ணி விடணும். இன்றைக்கி இதோட லுக்கோட ஒரு பெரிய பில்லரே எதுன்னு சொல்லலாம்னா இந்த வந்து ஸ்மஜ்டு லுக் தான். ஸோ நம்மளுடைய ஐலைனர் வந்து கொஞ்சம் ஸ்மஜ்டாக இருக்கணும். ஸோ அதுதான் வந்து பார்க்குறதுக்கும் ரொம்ப பியூட்டிஃபுல்லாகவும் இருக்கும், கொஞ்சம் எலிகண்ட்டாகவும் இருக்கும். இன்றைக்கி நம்ம விங் லைனர்லாம் வந்து ட்ரா பண்ண போகிறதில்ல, சிம்பிளாக என்னுடைய ஐ அந்த கர்வோட முடிக்க போகிறோம். ஸோ இது வந்து யாருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னா, ரொம்ப சின்னதாக ஐஸ் இருக்கு இல்லையா, அவங்க வந்து இந்த மாதிரி மெத்தடில் பண்ணாங்கன்னா ஐஸ் வந்து கொஞ்சம் பிக்காக தெரியும். ஸோ ஆல்ரெடி ரவுண்ட் ஐஸ், ப்ரொட்ரூடிங் ஐஸாக இருக்கிறவங்க விங் லைனர் ட்ரா பண்ணாதான் அவங்களோட ஐஸ் வந்து கொஞ்சம் சின்னதாக சட்டிலாக இருக்கும். ஸோ அதனால் பட் அவங்களும் வரையலாம், நோ ப்ராப்ளம். நான் இது ஒரு டிப்ஸ் சொல்கிறேன். ஸோ யாருக்கு ரொம்ப சின்னதான ஐஸ் இருக்கோ அவங்க இந்த மாதிரி வந்து விங் லைனர் ட்ரா பண்ணாமல் இந்த மாதிரி மெத்தடில் ஐலைனர் ட்ரா பண்ணாங்கன்னா அவங்க ஐஸ் ரொம்ப பிக்கராக தெரியும். ஸோ கண்டிப்பாக இந்த டிப் வந்து ஃபாலோ பண்ணி பாருங்கள், உங்களுக்கே அந்த டிஃப்ரென்ஸ் நல்லா தெரியும். நெக்ஸ்ட் நான் என்ன பண்ணுறேன், இந்த ஸ்மால் ஃப்ளாட் ப்ரஷ் வச்சு அந்த ஐலைனர் வந்து நல்லா ஸ்மச் பண்ணுறேன். ஸோ நீங்கள் ஜெல் ஐலைனர் இல்லைனா வந்து காஜல் ரெண்டுமே யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதனால் இதுக்காக வந்து நீங்கள் காஸ்ட்லியாக ஜெல் ஐலைனராக வாங்கணும்னு அவசியம் இல்லை கைஸ். உங்கள்கிட்ட எது இருக்கோ அதை வச்சு நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ நான் நல்லா ஸ்மச் பண்ணதுக்கப்புறம் நம்ம மேலே ஸ்மச் மெத்தட் யூஸ் பண்ணோன்னா கீழே வந்து நம்ம காஜல் வந்து ஸ்மச் பண்ணி விடணும். ஸோ நீங்கள் ஆஸ் யூஷுவல் காஜல் ட்ரா பண்ணுற மாதிரி ட்ரா பண்ணிவிட்டு அதை அப்படியே ஸ்மச் பண்ணி விடுங்க. ஸோ இதுக்கெல்லாமே நமக்கு வந்து குட்டி ஃப்ளாட் ப்ரஷ் தான் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால் வந்து நீங்கள் ஃப்ளாட் ப்ரஷ் யூஸ் பண்ணுங்கள் மோஸ்ட் ஆஃப். நான் வச்சுருக்க இந்த ஃப்ளாட் ப்ரஷ் எதுனா ஹெலோ கிட்டி சொல்கிறாங்களே அந்த மாதிரி, ஆனால் ஹெலோ கிட்டி கிடையாது. அதே மாடலில் அர்பன் டிகே அப்படின்னு ஒரு பிராண்ட் இருக்கும், ப்ரௌன் கலரில் இருக்கும். ஸோ அதுதான் நான் யூஸ் பண்ணுறது, ரொம்ப அஃபோர்டபுள் தான், ஒரு பாக்ஸில் செட்டாக கொடுப்பாங்க. ஸோ அதுதான். நெக்ஸ்ட்டு நான் வந்து ஹைலைட்டர் வந்து என்ன ப்ரௌனில் அப்ளை பண்ணுறேன். அப்போ தான் நம்ம ஐப்ரோ வந்து கொஞ்சம் ப்ராமினெண்ட்டாக நல்லா கொஞ்சம் பிரைட்டாக தெரியும். ஸோ இது ஆப்ஷனல் தான், உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் கைஸ் நம்மளோட ஃபைனலான லுக். ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி நிறைய சிம்பிளான டியூட்டோரியல்ஸ் எல்லாமே உங்களுக்கு வேணும்னா என்னோட சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அண்ட் என்ன இன்ஸ்டாகிராம்லேயும் வந்து மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள் கைஸ். தேங்க்யூ கைஸ், லவ் யூ ஆல்.